ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 16 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயினோட ஷிப் ஒரு வழியாக ஐலாண்டை தட்டிடுச்சு. இனிமேல் அவங்க யாரெல்லாம் தட்ட போகிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரங்க சுற்றி கார்ட்ஸ் ரவுண்டு கட்டிடுறானுங்க. நீ யாருன்னு கேட்க, நான் உங்கள் ஐலாண்டோட கெஸ்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. கெஸ்ட்டுனா அப்போ இன்வைட்டை காட்டு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து பறக்க விட அங்கிருந்து கமாண்டரும் உங்ககிட்ட இன்வைட் இருக்குங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, சரி உள்ள போங்கன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஜியாங் அங்க வர ஐலாண்டை லாக் பண்ணிருக்கும் போது நீ என்னடா பண்றன்னு சொல்லி கமாண்டருக்கு பொலேர்னு ஒண்ணு விழுது. நம்ம ஹீரோயினும் நீ யாருன்னு கேக்குறாங்க. நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீலாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவங்கள பத்தி கேட்க, நான் நியன்பையோட ஒய்ஃப், அவரை பார்க்க வந்திருக்கேன். ஆனா ஆள் விட மாட்டான். சுத்தி சுத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட உரண்ட வளர்த்துட்டு இருக்க. அவங்களும் அவனை போட்டு செமையா கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கடுப்பான ஜியாங் அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோயின் மிஸ் ஆயிட்டு அவன் முதுகுலயே ஒண்ணு வைக்க அவன் ஆளுங்களும் கத்தி எடுத்துடுறானுங்க. கலவராக போதுன்னு பார்த்தா செயல கதறிட்டே ரெண்டு பேரை அவன் ஆள் ஒருத்த இழுத்துட்டு வரான். நம்ம பவுண்டரி ஹண்டரும் அவனோட ஜூனியரும் இவங்க அத்துமீறி நம்ம இடத்துக்குள்ள நினைச்சாங்க. நான் அவங்க இடத்து சுத்தி பார்க்க தான் வந்து, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அவங்களும் அப்படியே கதறிட்டு இருக்காங்க. ஜியாங் என்னடா ஆளுக்கு உள்ள புந்துட்டு ஏதோ கதை கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிடுறான். அவ ஆள் ஸ்வாடையே எடுக்க நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல அவனை காப்பாத்திடுறாங்க. உங்க லூ ஃபேமிலி இப்படிதான் எந்த காரணமும் இல்லாம ஒருத்தரை கொல்லுவீங்களா? இப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் தரேன். ஒண்ணு, நீயா என்ன உள்ள போக அனுமதிக்கிறது, அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நானே உள்ள போறதுன்னு சொல்றாங்க. ஆனா சண்டன் வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை அடிக்க மட்டும் தான் செய்வேன்னு என்னால எந்த உத்தரவாதமும் தர முடியாது. ஒருவேளை தெரியாதனமா நான் உன்னை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆளு லைட்டா யோசிக்கிறான். ஆளை பார்த்தா லேசுப்பட்டவ மாதிரி தெரியல. இவ செஞ்சாலும் செய்வா. சரி நீங்க உள்ள போங்கன்னு சொல்லு. நம்ம ஹீரோயின் என்கிட்ட திமுறா பேசினதுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. அவனும் பல்ல காட்டிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. சைட்ல நம்ம பவுண்டரி ஹண்டர்ஸ் சிக்கிங் எங்களை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறேன்னு சொல்லி திரும்ப கதற ஆரம்பிக்கும். அவங்களும் சரி அவங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஆளும் ரொம்பவே டென்ஷன் சொல்லிட்டு அப்படியே அவங்க பின்னாடியே வர, நீ என்ன ஃபாலோ பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு மேலேயும் என் பின்னாடி வராதுங்கிற மாதிரி சொல்லி அவனை வான் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே லோ மேன்ஷன் லாக் ஆயிருக்கிற நம்ம டாக்டரையும் நம்ம அசிஸ்டன்டையும் தான் காட்டுறாங்க. ஆள் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ரெண்டே நாள் தான் பனிஷ்மெண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த கிளம்பிடலாம். கு நீங்க எப்போதுமே நேர்மையாவும் நியாயமாவும் தானே நடந்துப்பீங்க. இப்ப மட்டும் அவனுக்கு என்ன பண்ணாலும் நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்காக தான். நம்ம ஏதாவது பண்ண போய் அது அவருக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு ஆள் சொல்றாரு. அதே தான் நானும் சொல்றேன். நமக்கே இந்த நிலைமைனா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் அவருக்காவது நம்ம உடனே இங்கிருந்து தப்பிச்சாகணும். இந்த பக்கம் அப்படியே மில்லிங்க தான் காட்டுறாங்க. சூயிங்கும் இப்ப அப்படியே அங்க வர அந்த நியான் பை அவனை பத்தி அம்மா கிட்ட நீ கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க கேட்டு அவங்க கிட்ட நான் திட்டு வாங்கினதான் மிச்சம். சூயிங்கும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி அவன் மட்டும் நம்ம அப்பாவோட இல்லீகல் சைல்டா இருந்தானா? அவன் கண் முழிச்ச உடனே நம்ம ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மொத்தமும் அவன் கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் பங்குல ஒரு சின்ன நொங்கு கூட நமக்கு கிடைக்காது. அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆக இப்ப அப்படி அவங்களுக்கு தகவல் வருது. நியன்பையோட ஒய்ஃப்னு சொல்லி ஒருத்தங்க நம்ம ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லூ மாஸ்டரோட ஒய்ஃபுக்கும் விஷயம் தெரிய வருது. அச்சோ மாஸ்டர் வேற இங்க இல்ல, அவங்க ஆளுங்களை வேற நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், சீக்கிரமா போய் உங்களை ரிலீஸ் பண்ணுங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்களும் இப்ப அப்படியே அங்க வர. இனிமேலும் அவங்க சொல்றத நம்ம பாட்டிமா கேட்கிற மாதிரி இல்ல, மரியாதையா போய் அவங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்ணுங்க, நான் போய் அவங்கள வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. சூயிங்கும் உன்னாலதான் அம்மா இவ்வளவு கோமா இருக்காங்கன்னு சொல்லி மீலிங் மேல பழியத்துக்கு போடுறாங்க. அவங்க வெறும் சாதாரண சர்வன்ஸ் தானே. ஜியாங்கும் அவங்கள ரிலீஸ் பண்ணாதானே நம்மளை பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பேசாம நம்ம அவங்கள சத்தமே இல்லாம முடிச்சிட்டான். மீலிங் அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் போய் அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அப்படியே மாசா அவங்க மேன்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம லூ மாஸ்டரோட ஒய்ஃபும் போய் அவங்கள வரவேற்க, வாங்க நம்ம டீ சாப்பிட்டே பேசலாம், நான் என் ஹஸ்பண்ட பார்க்கலாமா? நம்ம பாட்டிமாவும் சரி வாங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக, அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம கோவையும் நம்ம சர்வன்ட்டையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலியோட பட்லர் அவங்க ஆளுங்களோட உள்ள என்ட்ரி ஆகுறான். நம்ம டாக்டர் பிடிச்சி என்ன மன்னிச்சிடுங்க, நான் என் ஆர்டர் தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வாயில பால் டைல ஊத்த ஆரம்பிக்கும். இந்த பக்கம் நம்ம சர்வன்ட்டும் வேக வேகமா அந்த கயிறு அறுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் ஆள் ரிலீஸ் ஆக அடுத்த சைடு அவனுங்க 3 பேருக்கும் மரணடி விழுது. பட்லர் எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம டாக்டரும் அவனை பிடிக்கிறத விட நமக்கு பிரின்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இப்ப நம்ம ஹீரோவோட ரூம் கிட்ட வந்துடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரை பார்த்து அவங்க லைட்டா ஃபீல் ஆக, நியான் பைக் கூட வந்த எங்க ஆளுங்க எங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அங்க வந்த மீலிங்க அவங்க ஹெர்பல்ஸ் பறிக்கிறதுக்காக மவுண்டன் போயிருக்காங்க. 2 பேருமா போயிட்டாங்கன்னு அவங்க கேட்க, நாங்க சொன்னோம் எங்க ஆளுங்களை அனுப்பி அதை பறிச்சுட்டு வரோம்னு. ஆனா உங்க டாக்டர் தான் நானே தான் போவோன்னு சொன்னாரு.
அந்த இன்னொருத்தனும் அவருக்கு பாதுகாப்பா போயிருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சர்வன்ட்டும் கூவும் அறக்க பறக்க அங்க ஓடி போறாங்க. சர்வன் நம்ம ஹீரோயினுக்கு வணக்கத்தை போட கூவும் வேக வேகமா போய் நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்றாரு. நீங்க ஹெர்பல்ஸ் பறிக்க போனதா தானே இவங்க சொன்னாங்க. இல்ல மாஸ்டர், இவங்க ஸ்பிரிச்சுவல் கிராஸை நாங்க திருண்டதா சொல்லி எங்க மேல பழி போட்டுட்டாங்க. எங்களை லாக் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப எங்களை கொல்ல கூட ட்ரை பண்ணாங்க. நான் சொல்ல மீலிங்கும் எங்க அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நீங்க அவங்க இடத்துலயே திருடி இருக்கீங்கன்னு சொல்ல திருட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எப்பேற்பட்ட ஹெர்பலா இருந்தாலும் ட்ரெஸ்ஸரியா இருந்தாலும் அது எங்க மாஸ்டர்ல எங்களுக்கு தர முடியும் நாள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க திருடினதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. அந்த கிராஸ் அவங்க ரூம்ல இருந்ததை நாங்க எல்லாருமே பார்த்தோம். அப்பனா அவங்க எடுத்ததை நீங்க பார்க்கல, யாராவது அவங்கள ஃப்ரேம் பண்ண நினைச்சிருக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த சாதாரண சர்வன்ஸ் போய் யார் ஃப்ரேம் பண்ண போறாங்க? நம்ம ஹீரோயினும் எங்க சர்வன்ஸ் தப்பு பண்ணாங்க பண்ணல, ஆனா நியன்பை இப்படி இருக்கும் போது இவங்களை அரெஸ்ட் பண்றது என்ன அவ்வளவு முக்கியமா? இவரை பாத்துக்க கூட இங்க ஆள் இல்லையங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நம்ம லூ மாஸ்டர் ஒய்ஃபும் இல்ல ஜியாங்கும் சுயிங்கும் அவர் கூட இருந்து அவர் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் எங்கேயோ வெளியே போயிட்டாங்க போல. ஆளும் மறைஞ்சு நின்று அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த போர்ட் கிட்ட வந்து என்கிட்ட உதவுங்கனானே அவன் தான் ஜியாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நீ என் ஹஸ்பண்ட என்ன பண்ணன்னு அவங்களும் கேட்க அவன் ரொம்ப துள்ளான். அதான் பாடம் கத்து கொடுத்து அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சேன். மீலிங்கும் டென்ஷன் ஆக நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆளும் அந்த பட்லர் அவன் ஆர்டர் தான் ஃபாலோ பண்றதா சொன்னான். மீலிங் இவங்கெல்லாம் கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தே இல்லைன்னு சொல்ல சூயிங்கும் அந்த பட்லர் நம்ம இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவருக்கும் இவங்க சர்வன்ஸ்க்கும் ஏற்கனவே ஏதோ பிரச்சனையா இருந்ததை வேற எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நம்மளும் அவனை அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஏதோ நடந்தது நடந்துருச்சு, இந்த விஷயத்த இதோட விட்டுலான்னு சொல்றாங்க. ஆனா மீலிங் விடுறதா இல்ல, என் ஹஸ்பண்டே நீ அடிச்சுட்டதா சொன்னில உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்ட சண்டைக்கு வர அவங்களும் எட்டிட்டு ஒரு மிதிக்கிறாங்க. என்னைய அடிச்சுட்டு இல்லைன்னு சொல்லி அவங்களும் பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிக்க அவங்க அம்மாவும் அவசர அவசரமா அவங்க எல்லாரையும் அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லிட்டு செக்யூ எங்களை மன்னிச்சிடுங்க, எங்க பொண்ணுங்க உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களும் அப்படியே கிளம்ப நம்ம சர்வன்ட் இதுக்காக நீங்க அவங்கள அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம கோவும் இப்போதைக்கு நம்ம பிரின்ஸோட பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, பிரின்ஸோட பல்ஸ்லாம் ஸ்டேபிளா தான் இருக்கு, ஆனாலும் அவர் ஏன் ஒண்ணுமோ கண் முழிக்கல? அசிஸ்டண்டும் நம்ம இல்லாத டயத்துல அந்த ஜியாங்கும் சூயிங்கும் தானே அவரை கவனிச்சிட்டு இருந்ததா சொன்னாங்க. டாக்டரும் பாயிண்ட் பிடிச்சிடுறாரு. பிரின்ஸ் அவங்க பாய்சன் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே பாக்குறாங்க. தேங்க்யூவை நீ பாதுகாப்பா பாத்துக்கணும்னு என்கிட்ட சொன்ன, நான் அதை பண்ணிட்டேன், ஆனா நீயே ஒண்ணுமோ கண் முழிக்காம இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவரை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம லூ மாஸ்டரும் இப்ப திரும்ப வந்துடுறாரு. அவ்வளவுதான் அவர் பொண்ணுங்க ஜியாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே பயங்கரமா டோஸ் விழுது. அவர் ஒய்ஃபும் நீங்க இல்லாத டயத்துல ஜியாங் தானே நம்ம மேன்ஷனை பொறுப்பை பார்த்துக்கணும், அதனாலதான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டாருன்னு சொல்ல அதுக்காக நியன்பையோட உயிரை விட ஒரு ஹெர்பல் அவங்களுக்கு முக்கியமா போச்சு. கிளம்புங்க, உங்க யாருக்கும் இனிமே இந்த மேன்ஷன்ல இடம் இல்லைன்னு நான் சொல்ல மீலிங்கும் எனக்கு தெரியும் நீங்க இதுக்காக அவனை இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறீங்கன்னு. நம்ம ஜியாங்கும் சுமாருன்னு சொல்ல கேட்காம அவன் உங்களோட பையன் தானங்கிற மாதிரி அவங்க சொல்ல அவங்க அம்மாவே அவங்க கண்ணத்துல பொலேர்னு ஒண்ணு விடுறாங்க. லூ மாஸ்டரும் இனிமே நியான்பை விஷயத்துல தலையிட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து விரட்டி அடிக்க அப்படியே கட் பண்ணா நம்ம டாக்டர் தான் காட்டுறாங்க. ஆளும் நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், ஆனா இது என்ன பாய்சன்கிறதே என்னால கண்டுபிடிக்க முடியல, என்ன பிரச்சனைன்னு தெரியாம ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆள் சொல்ல மேலேருந்து யாரோ ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோயினும் யாருன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம பவுண்டரி ஹண்டர் தான். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு அவங்க கேட்க நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். ஓ ஓட்டு மேலதான் நீ நடந்து போவியா, திரும்ப வான் பண்றேன் ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. பிரின்ஸை காப்பாத்தணும்னு உனக்கு ஆசை இல்லையான்னு ஆள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் உனக்கு அந்த பாய்சனை பத்தி தெரியுமா? நம்மளும் நான் ஒரு வெட்டினரி டாக்டர் தான், ஆனா ஹியூமன்ஸை பத்தியும் நான் நிறையவே படிச்சிருக்கேன். இவ்வளவு நேரம் மேல இருந்து அவனை அப்சர்வ் பண்ணதுல இந்த ஹெர்பலை அவனுக்கு டெய்லி நீ கொடுத்தினா அவன் சீக்கிரமாவே எந்திரிச்சிருவான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா சந்தேகமா தான் இருக்கு, உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னனே நான் ஒரு சாதாரண வழிபோக்கன், அவங்களுக்கும் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. இந்த பக்கம் ஆளும் திரும்ப அவர் ஜூனியரை தான் பார்க்க வராரு. நீ இந்த சீக்குங்க தானே பார்த்துட்டு வர, தேங்க்யூல இருந்து கிளம்பும் போது நீ என்கிட்ட என்னடா சொன்ன, சீக்குங்க ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடலாம், அதுக்கப்புறம் நான்ஸை போய் ரிவார்டை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்ப அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரியான்னு அவங்க கேக்கு. நம்ம உயிரை அவ தான் காப்பாத்தினாங்கத நீ மறந்துட்டியா? எனக்கு தெரியும் நம்மள காப்பாத்தினதுக்காக ஒன்னும் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, ஐலாண்ட் வந்ததுல இருந்தே நீ சீக்கிங்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. நம்மால் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவங்களும் எப்படியோ போய் தொல்லன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கும். இந்த பக்கம் மேன்ஷனை விட்டு வெளியே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நம்ம மீலிங்கையும் ஜியாங்கையும் தான் காட்டுறாங்க. ஆள் சமகான்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம மீலிங் கிட்டையும் உன் அப்பா அம்மா
என் மேல கோவப்படுறாங்க சரி, ஆனா நீ அவங்க பொண்ணு தானே, அவங்க இதுக்காக உன்னையும் மதிக்க மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு உன் வீட்ல இருந்து ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லி ஆள் அப்படியே அவங்கள ஏத்தி விட்டுட்டு இருக்க. அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆகுறாங்க. சரி சரி, இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோமான்னு கேட்டுட்டு அவ அப்படியே அவங்க கூட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ண. இந்த பக்கம் நம்ம குட் ஆக்டர் பிரின்சஸ் இந்த ஹெர்பல் உண்மையிலேயே நல்லா வேலை செய்யுது. நம்ம அசிஸ்டன்ட்டும் பிரின்ஸ் மட்டும் கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் இங்க வேலையை காட்டின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல. நம்ம ஹீரோயினும் நீங்க என்ன சொல்றீங்க, மயக்கத்துல இருக்கும் போதும் அவரால் இங்க நடக்கிற எல்லாத்தையும் கேட்க முடியுமான்னு கேக்குறாங்க. நம்மளும் பிரின்ஸ் இப்ப செமி கான்சியஸ்ல தான் இருக்காரு, கண்டிப்பா இங்க நடக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். சரி நாங்க போய் இந்த ஹெர்பலை கலெக்ட் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயினும் அப்படியே அவர் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும் சீக்கிரம் கண் முழிக்கலனா அதுக்கப்புறம் இந்த மேன்ஷனே நான் தரமாட்டமாக்கிடுவேன். ஆனா ஆள் கிட்ட இருந்து ரியாக்ஷனே இல்ல. ஐலாண்டை பத்தின விஷயத்த கண்டுபிடிக்கதா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள நீங்க எப்படி இந்த மாதிரி ஆகலங்கிற மாதிரி அவங்க கேட்க. இப்ப கூட நீ அந்த ப்ராமிஸை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா பேசுனதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க காதை கொண்டு வந்து அவர் வாய்க்கிட்ட வச்சு பார்த்துட்டு இருக்க. ஆளும் அப்படியே கண் முழிக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே செம க்ளோஸா பார்த்துட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 16 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.